வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்வி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சாங்ஸி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிவ்யூ கிடையாது, ஆரிஜின் ஸ்டோரி எப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். அப்புறம் படத்தோட பிளாட் வந்து என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து படம் பார்த்த ஆல்ரெடி வந்து ப்ரீ வாட்சர்ஸ் பார்த்துருப்பாங்க, அவங்களோட ரிவ்யூஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து முழுக்க ஒரு ஸ்பாய்லர்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுமாதிரி வந்து ஒரு தியரி, அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து சான்சி படம் எடுக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து வக்காண்டா வந்து படம் எடுத்தாங்க, பிளாக் பந்தர் படம் எடுத்தாங்க. அதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் இது சவுத் ஆஃப்ரிக்கா அந்த சைடில் வந்து எடுத்ததுனால, ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஹிட் ஆகி முதல் முறையாக வந்து மார்வல் வந்து ஆஸ்கர் வாங்கின நிலைமைக்கு வந்து கூட்டின்னு போச்சு அந்த படம். ஸோ வந்து அங்கே மட்டும் ட்ரை பண்ணால் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசியாவில் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர்மேன் மூவி, அதாவது சூப்பர் ஹீரோ மூவினா பார்த்திங்கன்னா இதுதான், சான்சி தான் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசியாவில் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ வந்து இது வந்து எதுக்கு கவர் பண்ணுறாங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்வல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அமெரிக்கன் சைடு ஆஃப்ரிக்கா போயிட்டாங்க. ஸோ வந்து ஏசியனில், அது மட்டும் இல்லாமல் சைனாவில் வந்து பீப்புள்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியா பீப்புள்ஸை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட எடுக்கிறாங்க. இதுதான் மெயின் ரீசனு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா அயன்மேன் 3யோட லிங்க் ஆகும். நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா, அங்கே ஒருத்தன் வந்து மேனன்ட்ரம் சொல்லிட்டு வருவான், அவன் வந்து ஃபேக்கு. ஸோ அதுக்கிட்ட இருந்து அயன்மேனோட கனெக்ட் ஆகிற படம். சொல்லப்போனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் 1, அந்த அயன்மேன் 1, 2, 3 அப்போ வரும்போதே விட்டுருக்கணும். ஸோ வந்து இவ்வளோ தூரம் ஏன் இழுத்தடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, கெவின் ஃபீகேக்கும் தெரியல. ஸோ வந்து இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைன்னா ஆரிஜின் ஸ்டோரி அது மாதிரி பேசுறதுக்கு தான் நம்ம இதை வந்து முழுக்க பார்க்கவே போகிறோம் இந்த படத்தை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு உண்டு. மார்வல் பற்றி, இல்லை டிசி பற்றி, இல்லைனா வந்து தமிழ் மூவிஸ் ரிவ்யூ, பிரேக் டவுனு, ஹிடன் டீல்ஸ் ஏதாச்சும் நாங்கள் போட்டுனே இருப்போம். ஸோ வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து படம் பேர் பார்த்திங்கன்னா சான்சி அந்த 10 ரிங்ஸ்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் இது வந்து 10 ரிங்ஸ்னு வச்சுருக்கக்கூடாது, 10 காப்புன்னு சொல்லிட்டு வச்சுருக்கணும். ஏன்னா வந்து காமிக் புக்ஸ் ரெஃபரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மேனன்ட்ரம், அதாச்சும் வந்து சாங்ஸியோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 ரிங்ஸ் கிடைக்கும் ஒரு ஷிப்பு கிட்டேருந்து. அந்த ஷிப்பு வந்து ஆக்சிடென்ட் எதுவும் பண்ணும்போது அங்கேருந்து அந்த ஷிப்பில் வந்து ரிங்ஸ் இருக்கும், அதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மேனன்ட்ரம் வந்து யூஸ் பண்ணுவோம். மேனன்ட்ரம் யாருன்னா சாங்ஸியோட அப்பா. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையனை வந்து நல்லா வணங்கணும்னு சொல்லிட்டு சாங்ஸிக்கு வந்து டெய்லி வந்து ட்ரைனிங் கொடுக்குறது அதெல்லாம் வந்து கொடுத்துனே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய அவர் மார்ஷல் ஆர்ட் சொல்லி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. காமிக் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாங்ஸிக்கு வந்து அவ்வளோவா வந்து பவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட் வந்து படத்தோட ப்ரீவியூஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படம் பார்த்திங்கன்னா சான்சிக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து காமிக்குக்கும் நம்ம மார்வல் மூவிஸ்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. காமிக் புக்கில் நம்ம சான்சிக்கு வந்து அதாச்சும் அவனோட சோலை வந்து பிரித்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் செஞ்ச ஒருத்தனாக இருக்குது. முழுக்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா விசஸ் பையன் அந்த டைப்பில் தான் போகுது. சொல்லாம் மேனன்றமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் கூட வந்து சண்டை போடுற ஒரு கேரக்டரு. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அயன்மேனை கடத்திட்டு போவாங்க அயன்மேன் 1ல். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்ஸ் அந்த ஆளுங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேனை வந்து தூக்கிட்டு போயிட்டு கடத்திட்டு போவாங்க. ஆனால் வந்து இங்கே அந்த டைமும் வந்துருக்கணும், படம் வந்து ஏன் லேட்டாக வந்துன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி வந்து வக்காண்டா வந்து ஹிட் ஆனதுனால, அதாச்சும் பிளாக் பந்தர் படம் வந்து ஹிட் ஆனதுனால, ஸோ வந்து இந்த சைடு ஏசியாவில் நம்ம அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து செப்டம்பர் 3 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. தமிழ், ஹிந்தி எல்லாத்துலேயும் வருது. மறக்காமல் நீங்கள் தேட்டர் போய் பார்க்கணும்னு பாருங்கள். நானும் தேட்டர் போகலாம் தான் நினச்சிருக்கேன், பட் காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க, அதான் கடுப்பாக இருக்குது. சாங்ஸியோட அப்பா பேர் பார்த்திங்கன்னா ஃபேம்பு, அவர் தான் பார்த்திங்கன்னா மேனன்ட்ரம். ஸோ வந்து அவருக்கு எப்படி அந்த 10 ரிங்ஸ் கிடச்சதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சான்சி வந்து அந்த இடத்தோட ஒரு ஏசியன் டைமில் நடக்கிற, அதாவது ஏசியன் பீப்புள்ஸ் அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த சான்சி அந்த ஃபேமிலி டைப்பு. ஸோ வந்து அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் சில வருஷனாக வந்து நம்ம சான்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ மேனன்ட்ரம் வந்து என் பையனுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சான்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் கொஞ்ச நாள் வந்து பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம மேனன்ட்ரமும் அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஜாலியாக இருக்காரு. நம்ம சான்சியும் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு அவர் கூடயே வந்து பார்த்தோன்னா அக்வாஃபினா வந்து இருக்காங்க. யாருன்னா கேட்டின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்வாஃபினா அந்த கேரக்டர் வந்து இவர் தான் அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 சப் வில்லன், அதாச்சும் வந்து நம்ம மேலண்ட்ரம் கீழே வந்து ஒர்க் பண்ணுறவங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேசர் ஃபிஸ்ட்டு, இன்னொன்று வந்து டெட் லீடர் வந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த காமிக் அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் அந்த மூஞ்சி அந்த ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருப்பாங்களா அது மாதிரி. அப்புறமா வந்து ரேசர் ஐயானை வந்து காமிச்சிருக்காங்க. ரேசர் ஐயாருக்கும் இதுக்கும் நம்ம சான்சிக்கும் நம்ம சண்டை நடக்குதுலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிளிப்பை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மார்வல். ஸோ நம்மளால ஸ்பாய்லர் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா மார்வலே கூட பண்ணுறாங்க, அவனே ஸ்பாய்லர் போட்டுருக்கான். சான்சிக்கு பார்த்திங்கன்னா லீக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இது
இருக்கான், அக்கா இருக்கா, அக்காவா இல்லை சிஸ்டர்னு சொல்லிட்டு தெரியல, ஒழுங்காக சொல்லல, அதுவும் படம் பார்த்தா தான் தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சான்சி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம அவங்க அப்பா மேனன்ட்ரம் வந்து தடுக்கிற மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்கள காமிச்சிருப்பாங்க, மறுபடியும் வந்து சான்சியை வந்து அந்த 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் கூட்டின்னு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஏசியன் பிளேஸுக்கு. ஸோ வந்து அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபைட் நடக்குது, அனாமினேஷன் விசஸ் நம்மளோட தலைவர் வந்து சண்டை போடுற மாதிரி குறைச்சி காமிச்சிருப்பாங்க. நம்ம காமிக் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டன்ட்ரம் வந்து கையில் வந்து இது போட்டிருப்பாங்க, ரிங்ஸ் போட்டிருப்பாங்க. பட் வந்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் வந்து காப்பு போட்டிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து 10 ரிங்ஸோட பவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றுத்துக்கும் ஒரு பவர் இருக்குது அந்த ரிங்ஸுக்கு, ஒரு பவரும் 10 ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானோஸோட பவர் அதிகமாகவும் சொல்ல முடியாது, தானோஸோட கம்மியாக இருக்கும், அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து 10 வந்து அட் அ டைம் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் காமிச்சிருக்காங்க. பட் வந்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரிங்ஸாக காட்டல, கையில் வந்து காப்பு போட்டிருக்க மாதிரி, இந்த சைடில் ஒரு 5 காப்பு, அந்த சைடு ஒரு 5 காப்பு, எல்லாமே ஒரே டைமில் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து இன்னும் வந்து கிளாரிஃபிகேஷன் ஒழுங்காக தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். ஃபைனலாக வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சண்டை வந்து ஏசியன் நடுவில் ஒரு சண்டை மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு செம்மையாக சண்டை போடுற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாங்சியும் வந்து அந்த 10 ரிங்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய ப்ரீவர்சஸ் பார்த்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா படத்தை வந்து 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் சீன் இருக்குது. மேபி வந்து சான்சி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் டீமில் அந்த மாதிரி வந்து சேரல மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல. இது வந்து ஒரு ரூமர் தான் போயின்னு இருக்கே தவிர இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் அந்த கலந்த மாதிரி தான் கூட்டின்னு போக போகிறாங்க. அது மட்டும் கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வச்சு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் சொல்லியிருக்காங்களே. பட் அது வந்து மார்வல் தான் சொல்லியிருக்காங்க, நான் ஸ்பாய்லர் சொல்லலை. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விட்டு ஆர்ஜின் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்வல் டிசி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து இருக்கும். இத்துடன் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்வி. ஜாலியாக இருங்க காய்ஸ்.